Simply because I love you and you love me, and together we were meant to be. So glad you're mine. என்ன தூங்கலையா? தூக்கம் வரல. எனக்கும் அதே நிலைமைதான். லைட் எரிஞ்சதால இங்க வந்தேன். இது எனக்கு பழக்கமாயிடுச்சு. ஹாஸ்டல்ல இருக்கும்போது பல ராத்திரியை ரசிச்சுக்கிட்டே ஏதாவது சிந்திச்சுக்கிட்டே இருப்பேன். இது ரொட்டீன் தான். போர் அடிக்காதா? இல்ல. என்ன யோசிப்பீங்க? எனக்கு யாரெல்லாம் பிடிக்குமோ அவங்களெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருப்பேன். அதுல நீயும் இருக்க தெரியுமா? தனிமையில் இருக்கிறது ரொம்ப பிடிக்குமா? அப்படிலாம் ஒண்ணு இல்ல. எதையாவது சிந்திக்கணும்னா தனிமையில இருக்கிறது ரொம்ப நல்லது இல்ல. நான் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? இல்ல இல்ல, உன்னை நான் எதிர்பார்த்துட்டு தான் இருந்தேன். இப்ப நீ வந்தா நல்லா இருக்கும் தான் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். எல்லாரும் தூங்கிட்டாங்க. நான் போறேன். யாராவது பார்த்தா? நேத்து ராத்திரி நீ எதுக்காக சுனில் ரூமுக்கு போன? அது எனக்கு தூக்கம் வரல. உனக்கா இல்ல அவனுக்கா? இந்த வயசுல தூக்கம் வராம இருக்கிறது நல்லது இல்லம்மா. நீங்க தப்பா புரிஞ்சுட்டு பேசுறீங்க சின்னம்மா. சுனிலோட ரூம் திறந்திருந்தனால தான் நாங்க போனேன். நீ என்ன சொன்னாலும் அதை நான் நம்பணுமா? என்ன சின்னம்மா? சின்னம்மா இல்ல அம்மா. அப்படிதான் உன்னை வளர்த்துட்டு வரேன். ஏன் சின்னம்மா இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீங்க நினைக்கிற மாதிரி சுனில் அப்படிப்பட்டவர் இல்ல. அவ்வளவு நம்பிக்கை இருக்கா? இங்க பாரு, நீ 1000 தான் சொன்னாலும் அசல் அசல் தான். நீ ஒண்ணு சின்ன பாப்பா இல்ல, வயசுக்கு வந்த பொண்ணு. அத மனசுல வச்சுக்கோ. நான் தப்பு பண்ண மாட்டேன். அது எனக்கு தெரியும். நான் உன்னை குத்த சொல்லல. நம்ம பொம்பளைங்க ஜாக்கிரதையா இருக்கணும். அப்படி எதுவும் நடக்காது சின்னம்மா. நேத்து நீ பேசினதை நான் கேட்டேன். வேண்டாமா?
ஊசி இடம் கொடுத்தாதா நூல் நுழையும்னு சொல்லுவாங்க. அதை நீ மறந்துடாத தீபா. ரொம்ப நல்லா இருக்கு. சுரேஷ், நான் வேண்டாம், நீ எதுவும் பேச வேண்டாம். நான் எல்லாத்தையும் கேட்டுட்டேன். நீ நினைக்கிற மாதிரி இருந்தாலும் நீ இப்படி ஒரு காரியம் பண்ணிட்டியே, உன்னெல்லாம் வீட்டுல சேர்க்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். எனக்கு தீபா மேல ஓகே, உண்மையிலே சந்தோஷமா இருக்கு. உன்னை விட ஒரு நல்ல மாப்பிள்ள அவளை கிடப்பானா? அது இல்ல, உங்ககிட்ட ஒரு விஷயம். என்னன்னா, தெரியும் நீ என்கிட்ட சொல்ல வர்றது. சாரி, தப்பு நடந்துருச்சு, மன்னிச்சுக்கன்னு தானே நீ சொல்ல வந்தது? இல்ல, நான் சொல்ல வந்தது என்னன்னா, எனக்கு எங்களை பிரிச்சிடாத, எங்களுக்கு கல்யாணம் பண்ணுவீங்கன்னு சொல்ல வந்தேன். அதை நான் பாத்துக்கிறேன். முதல்ல விஷயம் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு பேசு. ஓகேடா, புரிஞ்சுக்கிட்டேன். உங்க குடும்பத்தோட சம்மதம் தானே, நான் பாத்துக்கிறேன். உன்னோட சந்தோஷம் தான் என்னோட சந்தோஷம். என் தங்கச்சியோட சந்தோஷம் தான் இந்த குடும்பத்தோட சந்தோஷம். சின்னம்மா, விஷயம் இவ்வளவு தூரம் போனதுக்கு அப்புறம் மேற்கொண்டு நடக்க வேண்டிய சீக்கிரம் நடத்தலாம்ல? என்ன நடத்தலாங்கிற? தீபா சுனிலோட கல்யாணத்தை தான். எல்லாத்தையும் நீயே முடிவு பண்ணிட்டியா? என்னோட முடிவா இங்க முக்கியம்? பின்ன அவங்களோட முடிவா? சின்னம்மா இப்படி எதுலயும் பிடி கொடுக்காம பேசினா எப்படி? பிள்ளைங்க வளர்ந்துட்டா அவங்களுக்கு என்ன செய்யணும்னு அப்பா அம்மாவுக்கு தெரியும். அதான் சொல்ல வந்தேன். சின்னம்மாவோட சம்மத்தோட தான் இது நடக்கணும். எனக்கு அந்த பையன் மேல அவ்வளவு பிடிப்பு இல்ல. அப்படி சொல்லாதீங்க. சகல வசதிகளோட வாழ்றவன் தான் அந்த பையன். அவன் உனக்கு ஃப்ரெண்டா இருக்கிறதால அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறேன். எனக்கு தீபாவோட வாழ்க்கை தான் முக்கியம். அதுக்கு பொருத்தமானவன் தான் சுனில். அப்பா இப்ப இல்ல, அவர் வரட்டும், வந்ததுக்கு அப்புறமா பேசிக்கலாம். அதுவும் சரிதான். சின்னம்மா எது சொன்னாலும் சரியாதான் இருக்கும். அப்பாடா, என் பேர் சொல்லி கூப்பிட கூட தெரியுதே. நீ உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? நல்லது நினைக்கிறது தான் என்னோட வேலை. நீ நினைக்கிறது நடக்கும்னு கனவுல கூட நினைக்காத. நான் நினைக்கிறது நடக்காம இருக்கிறது இல்ல. வந்த விருந்தாளிய வாக்குவாதம் பண்ணும்படியா வைக்க வேண்டாம். அதுதான் ஒரு வீட்டு பெரியவங்களோட அழகு. என்ன நீ சோதிக்கவா வந்திருக்க? அப்படிலாம் ஒண்ணு இல்ல. அவங்க உங்க விருப்பம் தெரிஞ்சு நடக்கிறதா எல்லாருக்குமே நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். உன்னோட எந்த வேலையும் இந்த வீட்டுல நடக்காது. உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும். என்னோட விருப்பத்தை நடத்தி காட்டாம நான் விட மாட்டேன். அது நீங்க பார்க்க போறீங்க. உனக்கு நான் கடைசியா சொல்றேன், தீபா ஏன் பொண்ணு. அதை விட அவ என்னோட லவர். இனிமே நீ அவளை பார்க்க கூடாது. பார்த்த என்ன மிரட்டுறீங்களா? ஆமா.